அஸ்த நட்சத்திரக்காரர்கள் எனக்கு வேலையில் பார்த்துட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருந்துட்டே இருக்கு. அந்த வேலை கரெக்ட்டா அமையணும். இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வேலையில இருக்கேன். என்னோட மனசுக்கு பிடிச்ச மாரியான அந்த வேலையும் இல்ல. அதேமாரி நான் எதிர்பார்த்த அளவு பெரிய ஒரு சம்பளமும் கிடைக்கல. நான் எதிர்பார்த்தத விட அதிகமான சம்பளம் எனக்கு கிடைக்கணும். அப்ப நான் என்ன பண்றது அப்டின்னா, நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த வாரத்துல நீங்க நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணீங்கன்னா மிக மிக சிறப்பு. எந்த நாட்கள்ல வேணாலும் போங்க. ஓகேங்களா? நரசிங்க பெருமாளுக்கு துளசி மாலை போடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பானகம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு வழிபாடு செஞ்சுட்டு, நரசிங்க பெருமாள் சன்னதிய 9 முறை சுத்தி வாங்க. இதான் சூட்சுமமான விஷயம். இந்த வாரத்தில் 24, 25 சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எல்லா காரியத்திலயும் நான் முத்திரை பதிக்கிற மாரி நான் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சுறுசுறுப்பா எல்லா வேலையும் தான் எல்லாமே பார்க்குறேன். இருந்தாலுமே என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தொழில் அமைய மாட்டேங்குது, ஒரு வேலை அமைய மாட்டேங்குது. இப்படி பலவிதமான சிக்கல்கள் நான் இருந்துட்டே இருக்கேன். என்ன பண்றதுன்னா, விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்துல எந்த நாள் வேணாலும் நீங்க போலாங்க. விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போங்க. அங்க போயி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகம்புல் மாலைய விநாயகர் பெருமானுக்கு போடுங்க. விநாயகர் பெருமானுக்கு போட்டு 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏத்துங்க. மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எருக்கம்பூ மாலை போடலாம். எருக்கம்பூ மாலை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதமான வெற்றிகளையும் அள்ளி தருவார் விநாயகர் பெருமான். இந்த வாரத்தில் 25, 26, 28, 2 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் அள்ளி தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரத்துல பெரிய அளவுல நான் வரணும். நான் வேற நான் எதிர்பார்க்குற வேலையே வேற. இருந்தாலுமே எனக்கு இதே மாரி ஒரு வேலை அமைஞ்சு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துட்டே இருக்கு. வேலைக்கு போறதா வேணாமான்னு டெய்லி தினசரி ஏதாவது ஒரு தொல்லைகள் வந்துட்டே இருக்கு. என்னுடைய உயர் அதிகாரி எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் குடுத்துட்டே இருக்காரு. இப்படி பலவிதமான இன்னல்கள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னா, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்துல மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி அதாவது பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார் சன்னதி. அவங்க தான் மகாலட்சுமி. மகாலட்சுமி சன்னதிக்கு போய் தாமரை பூ வச்சு 2 நெய் விளக்குகள் போடுங்க. மனமுருக மகாலட்சுமி வேண்டிக் கொள்ளுங்கள். மகாலட்சுமி சன்னதியை 5 டைம் சுத்தி வாங்க. மிக மிக சிறப்பு. இந்த வாரத்துல 24, 26, 27, 1 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.